ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். நீங்க சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியா வாழும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் டெய்லி இந்த ஃபெய்த் கிளினிக்கை நடத்துறோம். ஏன்னா தேவ வசனங்களை உங்களுக்கு கொடுத்து அந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். ஆமென். உங்களை கோணையாவோ உங்க வாழ்க்கையை கஷ்டத்திலேயோ பாடுகளையோ மாத்திரம் இல்ல, நேர் வழியாக கர்த்தர் நடத்தி ஜெயத்தை நிச்சயம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஜெயம் நிச்சயம் உண்டு, எனக்கு ஜெயம் நிச்சயம் உண்டு. எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு பேசுகிற ஒரு முக்கியமான காரியம் வேதம் சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறார். என்னன்னா, உங்க மேல கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார். நீங்க என்ன வேதனையோடு இருக்கீங்கன்னு தெரியல, கவலையோடு இருக்கீங்கன்னு தெரியல, அன்பு பிள்ளைகளை கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல நான் வைராக்கியமா இருக்கேன்ப்பா, உன் மேல நான் ஜெல்லஸா இருக்கேன். சரி, எதற்கு வைராக்கியம்? வைராக்கியம் கொண்டு அவர் என்ன செய்ய போகிறாரு? வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுகிறார்னா 19வது வசனம், இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். கர்த்தர் உங்க மேல தான் வைராக்கியத்தை எதுக்கு வச்சிருக்கிறார்னா, உங்களை யாரோ ஒருவர் அவமானப்படுத்திட்டாங்கன்னா, யாராவது ஒருவர் உங்களை வெட்கப்படுத்திட்டாங்கன்னா, கேவலப்படுத்திட்டாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் வைராக்கியமா இருக்கேன்ப்பா, நான் உன்னை விட்டே கொடுக்க மாட்டேன். ஆமென். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி ஏசப்பா, thank you Jesus, நன்றி ஏசப்பா. ஆமா, இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் புறஜாதிகளுக்குள்ளே உங்களை இனி நிந்தையாய் வைக்க மாட்டார். ஒருவேளை நீங்க யோசேப்பை போல அவமானப்படுத்தப்பட்டவனாய் இருக்கலாம். மோசேயை போல பாருங்க, செங்கடல் பிளப்பதற்கு முன்பாக அந்த பார்வோன் என்ன பண்ணார்னா, மோசே நம்ம கூட வளர்ந்தவர் தானே, அவர் திக்குவாயராச்சே, அவர் பெரிய ஆளெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு அவமானப்படுத்துகிறாரு. ஆனாலும் கர்த்தர் 10 வாதைகள் அங்க அனுப்பி கர்த்தர் மோசையோடு இருந்தார் என்பத வைராக்கியத்தை காண்பித்தார். அதே போலதான் வேதாகமத்துல மொர்தகாயோட கர்த்தர் கூட இருந்தார்ன்றத வைராக்கியத்தை ஆண்டவர் காண்பித்தார். அண்ணால் அழுகும் பொழுது, நீ அழாத மகளே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வைராக்கியத்தை சாமுவேலை கொடுத்து கர்த்தர் காண்பித்தார். அதே போலதான் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களை யார் வெட்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் உங்களை தள்ளி விட்டாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்மேல் வைராக்கியமா இருக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க மேல கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார். உங்களை உயர்த்தும்படியாக, முக்கியமா எங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை நிமிர்த்தும்படியாக கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறாரு. சாலமோனுடைய மகன் பேரு ரெகோபெயாம். ரெகோபெயாம் என்ற ராஜா தான் அரியணையில ஏறி உட்காரும் பொழுது பாஸ்டர், எரோபெயாம்னு ஒருத்தர், அதாவது அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் போல ஒரு பராக்கிரமசாலி, என்ன பண்றாரு, இந்த ரெகோபெயாமுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுங்க. அங்க இருக்கிற வாலிபர்கள், அங்க இருக்கிற பெரியோர்களை தன் பக்கமா இழுத்து கொள்ளுகிறாரு. ஆனா அந்த ரெகோபெயாம் என்ன செய்தார்னா, எல்லாரும் அவர் பக்கம் போயிட்டாங்களே, அவமானமா இருக்கேன்னு சொல்லி என் மனுஷங்கிட்ட போகல, கர்த்தர்கிட்ட போய் உட்கார ஆரம்பிச்ச உடனே 2 நாளாகும் 12ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ரெகோபெயாமோட இருந்து அவருடைய நாட்களில் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆமாங்க, இன்னைக்கு கர்த்தர் எங்கெல்லாம் உங்களை மனுஷன் அவமானப்படுத்தி தள்ளி விட்டானோ அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துவார். ஆமென். சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் நிமிர்த்துவார், தலையை கர்த்தர் நிமிர்த்துவார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நான் தொடர்ந்து அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே, தொடர்ந்து என்ன தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, தொடர்ந்து என்ன கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே பாஸ்டர், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு இந்த லைவ்ல நீங்க இணைந்திருக்கலாம். கர்த்தர் உங்க மேல வைராக்கியமா இருக்கிறாரு. உங்க குடும்பத்தார் வைராக்கியமா இருக்காங்க என்று எனக்கு தெரியல, ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்க மேல வைராக்கியமா இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக 2வதாக கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்காக என்ன செய்கிறதுனா, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் 20வது வசனம், கடைசி லைன்ல, அது துர்க்கந்தம் வீசும், அது பெரிய காரியங்களை செய்தது. என்ன நடந்ததுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த குறிப்பிட்ட தேசங்களை வட திசையிலையும் தென் திசையிலையும் கர்த்தர் பிரிச்சிடுறாரு. அப்படி பிரிக்கிற நேரத்துல அது பெரிய காரியம் செய்தது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனமே கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், 21வது வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் அதற்கு பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்காகங்க, மனுஷன் இல்ல, நீங்க போற பிசினஸ் இல்ல, நீங்க வாங்கி வச்சிருக்கிற ஆர்டர்ஸ் இல்லங்க, உங்க கையில இருக்கிற பணம் இல்ல, கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மனுஷர் செய்யறத காட்டிலும் கர்த்தர் செய்யறது 100 மடங்கு அதிகமா இருக்கும். ஆமென். பாருங்க கர்த்தர் எப்படி பெரிய காரியங்களை செய்வார்னா, மரியாள் அந்த மகள் அந்த தாயார் அந்த கண்ணீர்ல எனக்கு பிள்ளை ஆயிடுச்சு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் யோசேப்புடைய கனவுல போய் நீ அவரை தள்ளி விடாத, உடனே அவளை திருமணம் பண்ணு. கர்த்தருடைய வைராக்கியம். மனுஷன் செய்திருந்தானா அவமானப்படுத்திருப்பான். ஆனா கர்த்தர் எல்லார காட்டிலும் பெரிய காரியங்களை செய்தார். பாருங்க உங்க தகப்பன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதுதான் அவருடைய வைராக்கியம். முதல் காரியம், உங்களை புறஜாதிகளுக்குள்ள இருக்கிற நிந்தனையை மாத்தி கர்த்தர் உங்களை பெருமையாய் மாற்றுவார். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இது பேர் தான் அவருடைய வைராக்கியங்க. மூன்றாவது 22வது வசனத்துல 2வது லைன்ல வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். கர்த்தருடைய வைராக்கியம் இல்லாத இடத்துல சில காரியங்களை உருவாக்கும், முடியாத இடத்துல சில காரியங்களை முடிய பண்ணும். எந்த கோர்ட்டு கேஸ் முடியலையோ கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வைராக்கியம் அந்த கேஸ உங்க சார்புல முடித்து கொடுக்கும். கர்த்தருடைய வைராக்கியம், நீங்க கடன்ல எங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவரால் கட்ட முடியல ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு வழிகளை திறக்கும். இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கூட பேசுறாரு. சிலவங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்னை எல்லாரும் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு கேவலமா இருக்கு, தலை குனிவா இருக்குன்னு நீங்க இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுறாரு, எங்கெங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்களோ கர்த்தர் சொல்ற மகிழ்ந்து களி கூறு, நீ மகிழ்ச்சியா இருக்கும்படியாக உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த லேவியர்கள் அப்புறம் 12 கோத்திரத்தாருடைய கோலை வாங்கி பாஸ்டர் மோசே என்ன பண்றாருன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வைக்கிறார். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வைக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரே ராத்திரியில ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்க்க ஆரம்பித்தது. என்ன கர்த்தர் இங்க செய்தார்னா, முடியாதுன்ற இடத்துல கர்த்தர் முடிய பண்ணினார். அந்த கோளுக்கு வேர் இல்ல, அந்த கோளுக்கு தண்ணீர் இல்ல, அந்த கோளுக்கு யாரும் உரம் போடல, அந்த கோளை யாரும் நல்ல மண்ணுல புதைத்து விட்டு அதை பண்படுத்தல. ஆனா கர்த்தருடைய பிரசனை என்ன பண்ணுச்சுனாங்க, முடியாததை முடிய பண்ணினது. இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மனிதர்களால அவமதிக்கப்பட்டு எப்படி ஒடுக்கப்பட்டு நீங்க இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றார், மகனே வனாந்தரத்துல உனக்கு ஒரு மேய்ச்சலை உண்டு பண்ணுவேன். சகல காரியங்களும் அடைக்கப்பட்டதாய் உங்களுக்கு நீங்க காணப்படலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக என் அன்பு குடும்பத்தாரே உங்களுக்கு தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார், வனாந்தரத்துல உனக்கு மேய்ச்சலை உண்டு பண்ணுவேன். எகிப்தியர்கிட்ட இருந்து மொத்த வர்த்தக லாபத்தையும் இவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க பாஸ்டர். ஆனா இவங்க வந்த இடம் பாத்தீங்கன்னா வனாந்தரம். வனாந்தரத்துல எப்படி ஆடுகள் மேய்க்க முடியும்? வனாந்தரத்துல எப்படி மேய்ச்சல்கள் உண்டாகும்? வனாந்தரத்துல எப்படி புல் இருக்கும்? அங்க வெறும் மண்ணு தான் இருக்கும், கல்லு தான் இருக்கும், தண்ணி கூட இருக்காது. ஆமா பாஸ்டர். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஜனங்களை மாத்திரம் போஷிக்க அங்க ஆண்டவர் இறங்கி வரல, ஆடு மாடுகளையும் கர்த்தர் போஷிச்சார். அவங்களுடைய நிலங்களை, அந்த நிலத்தை கர்த்தர் பண்படுத்தினார். உங்களுக்காக கர்த்தர் உங்க குடும்பத்தை பண்படுத்துவார், உங்க பிள்ளைகளை பண்படுத்துவார், உங்க தொழில் வியாபாரங்களை பண்படுத்துவார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குலைக்கப்பட்டு இருக்கிறதோ, இதெல்லாம் டெசர்ட் மாதிரி வறண்டு போய் இருக்கிறதோ, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றார், மகனே மகளே நான் பண்படுத்துவேன். வனாந்தரத்துல கூட உன்னை பண்படுத்தி உன்னை வளர்த்த கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் கர்த்தரால் முடியாத காரியம் என்று ஒன்று கூட இல்ல. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்வார். கர்த்தர் செய்வார்ங்க. வனாந்தரத்தில் மேய்ச்சல்களை உண்டாக்குவார். நான்காவதாக உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் 23வது வசனம், சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். God has already prepared. இந்த ஜூன் மாதத்துல என்ன பண்ணணும்னு கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாருங்க. இந்த வருகிற 6 மாசம் 2025ல என்ன நடக்கணும்னு கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, எதுவுமே அவர் தலைக்கு மீறி போகாது, எதுவுமே அவர் பிளானுக்கு மீறி போகாது. பயப்படாதீங்க. வீடு கட்டுறது ஸ்டாப் ஆயிடுச்சு, என் பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருந்த பிசினஸ் நடுவுல மனுஷங்கனால ஸ்டாப் ஆயிடுச்சு, என்னுடைய நல்ல பெயர் மனுஷங்கனால கெடுக்கப்பட்டது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி நடு வனாந்தரத்துல நிக்கிற மாதிரி இருக்குதே அப்படி நீங்க யோசிக்காதீங்க.
He has already planned everything. Thank you, உனக்காக கர்த்தர் யாவையும் திட்டமிட்டு இருக்கிறார். ஒருபோது உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க, everything is planned for me. எல்லாம் எனக்காக செய்து முடிக்க Everything my God has planned for me. எனக்காக எல்லாத்தையும் கர்த்தர் திட்டமிட்டுட்டார். ஆமா, கர்த்தருடைய வைராக்கியம். கடைசியாக கர்த்தருடைய வைராக்கியம் என்ன செய்யும்? வாசிக்கிறேன் 25வது வசனம், கடைசி 2 லைன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பார். The 6 months கர்த்தர் என்ன செய்ய போறார்? What God is going to do? பிசாசு பட்சித்த சகல காரியங்களையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். கர்த்தர்கிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். நான் ரொம்ப விருப்பப்பட்ட ஆண்டவரை பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வேர்டு ஒண்ணு இருக்கு. என்ன வேர்டுனா அகைன். திரும்ப மறுபடியும். நீங்க எவ்வளோ ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னாலும் திரும்ப உங்களை உயர்த்துவதற்கு அவர்கிட்ட வல்லமை இருக்கு. மறந்துடாதீங்க, இந்த 5 காரியம் கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்காக செய்யும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்ககிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாருங்க. பல காரியம் இல்ல, ஒரு காரியம். வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சோ கர்த்தர் உங்ககிட்ட விரும்புறது என்னன்னா, மகனே நீ போயிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம்ல என்ன துதிக்க ஆரம்பி. நீ போயிட்டு இருக்க இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில என்ன துதிக்க ஆரம்பி. நீ போயிட்டு இருக்கிற இந்த அவமதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில நீ என்ன துதிக்க ஆரம்பி. என்ன துதிக்க 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 இந்த 5 காரியம் உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியமாய் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக வைராக்கியமாய் காரியங்களை செய்வார். கர்த்தர் எனக்காக வைராக்கியமாய் காரியங்களை செய்வார். ஆமென். துதி பிசாசுக்கு கொடுக்க போகிற மிதி. ஆமென். நீங்க பிசாசை மிதிச்சிட்டீங்கன்னா உங்க தலை விதி மாறிடும். ஆமென். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே எனக்காக யாருமே பேச மாட்டேன்றாங்க, எனக்காக யாருமே என் கூட நிக்க மாட்டேன்றாங்க, என் வாழ்க்கையில எல்லாம் நல்லது இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க, 4 பேர் எங்களை கேள்வி கேட்கும் போது இல்ல எங்களை தலைகுடிவு ஆண்டவரே பண்ணும் போது எல்லாருமே எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு நிர்கதியாய் நிக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு வைராக்கியமாய் நிற்பார். ஆமாப்பா, யாரு நிக்காட்டி என்னப்பா, எனக்காக கர்த்தர் நிற்கிறார், எனக்காக கர்த்தர் நிற்கிறார். லாசரு மரித்து போன குடும்பத்துக்கு யாருமே இல்லை, எனக்கு கதறிக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு மரியாள் கூட தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க பெற்ற மரியாள் கூட வீட்டுல உட்காந்துட்டாங்க. ஆனா மார்த்தா ஓடி வரா. கல்றைக்கு ஏசப்பா வந்துட்டார்னு ஓடி வரும்போது கூட கர்த்தாவே மரித்தவனை உயிரோட எழுப்புனீங்க அப்பா. அதே போல யாரெல்லாம் நிர்கதியா நிக்கிறாங்களா, இருக்கிற நன்மையெல்லாம் போயிடுச்சு, இருக்கிற நல்லதெல்லாம் போயிடுச்சு, எனக்கு கெட்டதுதான், என் வாழ்க்கை கெட்டு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வைராக்கியமா இறங்கி போய் லாசருவ ஆண்டவரே மறுபடியும் உயிரோட எழுப்புனது போல எங்க ஜனங்களோட வாழ்க்கையில மறுபடியும் இரக்கம் பாராட்டுங்க, மறுபடியும் நன்மைகளை தாங்க, மறுபடியும் உயர்வுகளை தாங்க, மறுபடியும் ஜெப ஆவியை தாங்க, மறுபடியும் பிரசனத்துக்குள்ளாக உங்களுடைய கூடாரத்தின் மறைவுகள்ல அவங்கள வைத்து எல்லா அசுத்தாவின் தொல்லைகள்ல, எல்லா அசுத்தாவினுடைய பிடிகளை, எல்லா அசுத்தாவினுடைய ரகசிய கண்ணிகள் இருந்து உங்களை விடுவிச்சு காத்திடும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. இந்த நேரத்துல தேவ பிரசன்னம் எங்க ஜனங்களாக இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களோட அபிஷேகம் உங்க வாழ்க்கைக்கு எல்லா நுகத்தையும் இப்பொழுதே உடைக்க முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். உடனடியாய் சுகமாகட்டும், ஸ்பீடா ரெக்கவர் ஆக திரும்ப தாங்க என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாரும் உங்களை கைவிட்டு இருந்தாலும், யாரும் உங்களை கேவலப்படுத்தி இருந்தாலும், எனக்கு பேசுறது கூட யாருமே இல்லை நீங்க நினைச்சாலும், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட திட்டமாய் பேசிக்கிறார். அவர் உங்களுக்காக எப்படி இருப்பாராம்? வைராக்கியமா இருப்பார். ஆமென். தெரியா பாருங்க, வைராக்கியமா ஆட்கள் சண்டை போட்டா எப்படி போடுவாங்க பாத்தீங்களா? ரொம்ப ஆணவமா பண்ணுவாங்கல்ல, அப்படிதாங்க வைராக்கியமா கர்த்தர் உங்களுக்காக நின்று வழக்காடுவார். ஆமென். டெய்லியும் காலையில 11:30 மணிக்கு ஃபெய்த் கிளினிக் இந்த B2B ஃபேமிலின்ற பேஜ்ல நடக்கும். அதே போல ஒவ்வொரு புதன்கிழமை காலையிலையும் 11:30 மணிக்கு B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல் இருக்கு. அது நம்ம சேனல் தான், அது சிட்டி சர்ச்சுடைய ஸ்பெஷல் சேனல். அதனால அந்த சேனல்ல விடுதலை ஜெபம் நடக்கும். வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்மளுக்கு என்ன நடக்குதுங்க? உபவாச கூட்டம் நடக்கிறது. அது B2B ஃபேமிலி நார்மல் யூடியூப்ல நடக்கும். இதுல இணைந்து கொள்ளுங்க. B2B சிட்டி ஃபேமிலின்ற அது நம்ம சேனல் தான். அதையும் நீங்க என்ன பண்ணுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ ஆர் பிளெஸ்ட். பை பை. B2B ஊழியத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பை பை.